எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கொஸ்டின் என்னன்னா, நீரிழிவு நோய் என்றால் என்ன? இந்த கொஸ்டின் நிறைய பேர்த்துக்கு இருக்கு. பர்டிகுலரா யாரெல்லாம் ரீசெண்டா டயபெட்டிஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கொஸ்டின் இருக்கு. டயபெட்டிஸ்னா என்ன, எப்படி வருது, யாரெல்லாம் பாதிக்குது, டயபெட்டிஸ் வந்து டயபெட்டிஸ்க்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட கொஸ்டின் இன்னைக்கு. ஸோ நான் உங்க சரஸ்வதி, டயபெட்டிஸ் எஜுகேட்டர் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட். ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ நம்ம இப்போ இது நிறைய பரவிட்டு வருது. இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு பரவிட்டு வருது. பர்டிகுலரா நம்ம பார்த்தோம்னா ஈவன் யங்ஸ்டர்ஸ் வருது, ஈவன் டாக்டர்ஸ், 31 வயசு டாக்டர்ஸ் கூட இது வருது. ஏன்னா நிறைய காரணங்கள் சொல்றாங்க. டாக்டர்ஸ் கூட ஆஹ் அவங்களோட அவங்களோட சாப்பாட்டு சாப்பிட்ற என்னென்ன வகைகள் எடுத்துக்கிறாங்க, நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறாங்க, அதனால வருது. இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்ததுனால ஜெனட்டிக்கா வருது, இல்லை நிறைய அவங்களுக்கு ஒர்க் லோடு ஸ்ட்ரெஸ்னால கூட டயபெட்டிஸ் வருது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த நோய் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா பரவிட்டு இருக்குது. இது நோயின்னு நம்ம சொல்றதை விட இது ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர். நம்ம தேவையில்லாத நிறைய சாப்பிட்டு 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 நம்ம உடம்பு வந்துட்டு அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகி அது காலப்போக்கில் டயபெட்டிஸாக மாறுறதை தான் நம்ம வந்துட்டு டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு இப்போ இதுல வந்துட்டு இன்சுலின் உற்பத்தி வந்துட்டு சில பேர்த்துக்கு இன்சுலின் உற்பத்தி நல்லாவே இருக்கும். அது வந்துட்டு நம்ம அந்த இன்சுலின் தான் நம்ம ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு கம்மி பண்றது. அது ஒரு சிலருக்கு அது நிறைய சுரக்கும், ஆனால் அது செயல்படுகிற தன்மை குறைவாக இருக்கும். நிறைய டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த காரியம் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இதனுடைய டைப்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இது நீரிழிவு நோய் அப்படிங்கிறது வந்துட்டு இன்சுலின் உற்பத்தி உங்க உடம்புல இருக்கிறது. அது வந்துட்டு எஃபெக்டிவா இல்லாம, அது எஃபெக்டிவா செயல்படுகிற தன்மை இல்லாம இருக்கிற காரியம். ஸோ அது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போதைக்கு நம்ம பார்க்க போறது டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் அண்ட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். டைப் 1 அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா நம்ம பார்த்துருவோம். இப்ப நார்மலா இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பேன்க்ரியாஸ் வந்துட்டு நல்லா செயல்படும். அவங்களுக்கு நம்ம இப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் 20 மினிட்ஸ்ல இருந்து 1.5 hour வரைக்கும் நல்லாவே வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஸ்பைக் போகும். நம்ம பிளட் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை ஜீரணிச்சு அந்த நம்ம ரத்தத்துல அந்த சர்க்கரையின் அளவு அதிகமாகி கொண்டே வரும். அது 1.5 hourல அது பீக்கு போகும். அப்போ நம்ம உடம்பே வந்துட்டு இன்சுலின் அந்த ஹார்மோனை பேன்க்ரியாஸ் வந்துட்டு சுரக்கும். இன்சுலின் நீ போய் ரத்தத்துல சர்க்கரை ஜாஸ்தியா இருக்கு, நீ போய் அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். அதனால இன்சுலின் போய் அந்த வேலையை பார்க்கும். என்ன வேலையை பார்க்கும்னா, நம்ம ரத்தத்துல குளுக்கோஸ் இருக்கு, அந்த என்ன பண்ணும், அந்த குளுக்கோஸ் வந்துட்டு அந்த செல்லுக்கு, இது ஒரு பர்டிகுலர் செல்லு, இந்த நான் இப்படி காமிக்கிறது, அந்த செல்லுக்கு ஒரு கீன்னு நம்ம வச்சுக்கலாம். இன்சுலின் ரெசெப்டர், அது கீன்னு வச்சுக்கலாம். இது இன்சுலின் போய் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த செல்லுக்கு போய் ஒரு கீ கொடுத்து அதை ஓபன் பண்ணிவிடும். ஓபன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த குளுக்கோஸ், நம்ம ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸ் நம்ம செல்லுக்குள்ள போகும். அதை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி நம்ம வேலை செய்யும் போது நம்ம உடம்புக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இதுதான் நார்மலா நமக்கு நடக்க வேண்டிய வேலை. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்துல சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஆச்சுன்னா உடனே பேன்க்ரியஸ் இன்சுலினை சுரக்கும். அது போய் செல்லுல இருக்கிற ஒரு கீ மாதிரி செயல்பட்டு செல்லை திறக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸ் நம்ம செல்லுக்கு என்டர் ஆகி நம்ம யூஸ் பண்ணணும். ஆனா டைப் 1 இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்துல சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஆகும், இன்சுலின் அவங்களுக்கு சுரக்காது. அதுதான் டைப் 1 டயபெட்டிஸ். இதனாலதான் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்துட்டு இன்சுலின் அவங்க எப்போ வந்துட்டு அவங்க டைப் 1 டயபெட்டிஸ்னால அஃபெக்ட் ஆகுறாங்களோ அப்ப இருந்து அவங்க எக்ஸ்டர்னலா இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு சொல்யூஷன். பிளஸ் அவங்க டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு இன்சுலினே சுரக்கலைன்னா அந்த லாக் போய் செயல்படாது, அதனால குளுக்கோஸ் என்டர் ஆக முடியாது. அது கண்டினியூஸா ரத்தத்துல குளுக்கோஸ் இருந்துட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் டைப் 2 டயபெட்டிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா போதுமான அளவு இன்சுலின் சுரக்கும், ஆனா அந்த இன்சுலின் செயல்படாது.
ஏன்னா அது என்ன ஏன் அப்படின்னா நம்ம இப்ப சாப்பிட்ற அளவு இல்ல நம்ம குவாலிட்டி ஆஃப் ஃபுட் பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவாங்க. நம்ம சரியான அளவு புரோட்டீன், சரியான அளவு ஃபைபர் எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்ம கரெக்டான அளவு ரொம்ப நாள் இது இது வந்துட்டு ரொம்ப இயர்ஸ் அண்ட் இயர்ஸா இருக்கிற காரியம். நம்ம டக்குன்னு ஒரு நாள்ல டயபெட்டிஸ் வராது. இதுக்கு மூல காரணம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்பதாகவே இருந்து இருக்கும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்ம சாப்பிட்ற அளவு, இல்ல நம்ம சாப்பிட்டுட்டு சும்மாவே இன்ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்ல நம்ம இருக்கோம். நம்மளுக்கு ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கு. உட்காந்துட்டே வேலை பார்க்குற காரியம், நோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி. யார் ரொம்ப கம்மியா நம்மளுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கு, நம்ம நம்ம எக்ஸசைஸ் உடற்பயிற்சி எதுவுமே நம்ம பண்றது கிடையாது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை காலப்போக்கில் உங்களுக்கு வரும். அது ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸ் வந்துட்டு நம்ம ரத்தத்திலேயே இருக்கிறதுனால, இல்ல நம்ம அடிக்கடி அடிக்கடி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்சுலின் இன்சுலின் நம்ம எப்பப்பெல்லாம் ரத்தத்துல சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஆகுதோ அப்பப்பெல்லாம் இன்சுலின் சுரக்கும். அப்ப இன்சுலின் வந்துட்டு செக்ரிகேட் ஆகி ஆகி ஒரு 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 டைம்ல அது ரொம்ப நம்ம இப்படி அஷ்யூம் பண்ணிக்கலாம், அது ரொம்ப டயர்ட் ஆயிரும். டயர்ட் ஆயிட்டதுக்கப்புறம் ஓகே பாஸ், நான் வந்துட்டு இதுக்கு மேல என்னால வேலை செய்ய முடியாது, ஐ எம் கோயிங் டு பி ரெசிஸ்டன்ட், நான் வந்துட்டு இது வேலை செய்ய மாட்டேன். அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. போதுமான அளவு வேலை செய்யாது. ஸோ அப்படி இருக்கும்போது டைப் 2 டயபெட்டிஸ் வரும். ஸோ நம்ம இதுல நம்ம நம்ம நீ வருகிற ஒவ்வொரு நாட்கள் நம்ம இந்த வீடியோஸ் போடும்போது நான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ல இருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம், நம்ம இதுல இருந்து எப்படி நம்ம வந்துட்டு எதெல்லாம் ஃபாலோ பண்ணா நம்ம இந்த இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ல இருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம வருகிற நம்ம சந்ததியும் எப்படி நம்ம பாதுகாத்து கொள்ளலாங்கிறத நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தர போறேன். பொதுவாக நம்ம ஏன் இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ல நம்ம சரியா கவனம் செலுத்தணும் அப்படின்னா, பின்னாட்கள்ல இது வந்துட்டு நிறைய ஆர்கன்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். உங்க ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும், கிட்னிஸ் அஃபெக்ட் பண்ணும், உங்களோட கண்கள் அஃபெக்ட் பண்ணும், உங்களோட நரம்பு மண்டலத்தை அஃபெக்ட் பண்ணும். நிறைய காரியங்கள் இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம வந்துட்டு நம்ம வருகிற நாட்கள்ல இதை நம்ம நல்லா கத்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம மாத்தணும். அதுதான் என்னுடைய கோல் கூட. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு டீச் பண்ண போறேன். நீங்க நீங்க ப்ளீஸ் நீங்க நீங்க கேட்டதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நீங்க சொல்லுங்க. இது வந்துட்டு நம்ம இந்திய தேசத்துல நிறைய டயபெட்டிஸ் பரவிட்டு இருக்கு. இதனுடைய அவேர்னஸ் வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு, நம்ம டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ரொம்ப உங்களுக்கு தாகம் எடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு யூரின் போகணுங்கிறது தோணும். ரொம்ப அதிகப்படியான பசி, நார்மலான பசி இல்லை, இது ரொம்ப அதிகப்படியான பசி, தாங்கவே முடியாத மாதிரி ஒரு பசி. டக்குன்னு அவங்க வந்துட்டு வெயிட் லூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சிலருக்கு மங்களா தெரியும் கண்ணு. அப்புறம் ஒரு சிலருக்கு காயம் பட்டுச்சுன்னா அது குணமாகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம சில அறிகுறிகளை நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலும் நீங்க அடிக்கடி ஒரு ஒரு 6 ஈவன் நீங்க சுகர் இல்லைன்னா கூட நம்ம வந்துட்டு 6 மாசத்துக்கு ஒரு டைம் நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஸோ இது நம்ம அடுத்த டைம்ல அடுத்த முறை நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, உங்களுக்கு வேற நிறைய பேர் மோஸ்டா கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது நீரிழிவு நோய் என்றால் என்ன, இந்த இது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொஸ்டின் கேட்கலாம். நான் பார்க்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அடுத்த முறை பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களோட உடம்ப நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. காட் பிளஸ் யூ.